ஒரு பாவக்காய் கொடியில் இவ்வளோ காயா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்து விவசாயி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோரமாக போட்டிருந்த ஒரே ஒரு பாவக்காய் கொடியில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் காய்ச்சிருந்துச்சுங்க. சரி, அப்படியே நம்ம வீட்டு சமையலுக்கு தேவையான பாவக்காய் அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காயை நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இதுக்காகவே தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டரெல்லாம் அழகாக ஏற்றி வச்சுருந்தாங்க. அப்போ தான் காய் கொடுக்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் கொடி பார்த்தீங்கன்னா நல்லா பட்டற மேலே ஏறி இருந்துச்சுங்க. காயும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு தெரிகிற மாதிரியே இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய பெரிய காயாக பார்த்து பறிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பட்டறைக்கு உள்ளெல்லாம் வந்து பறித்தா காய் நல்லா இருந்துச்சுங்க. பட்டறைக்கு மேலேயும் வேறு காய் இருக்கும் போல். சரி, அப்படியே அதை எட்டி நல்லா பறித்து எடுத்துகிட்டு அந்த காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய காயாக தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு காய்கறி அறுவடை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பாவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா நிறையாவே இருந்துச்சுங்க. பிஞ்சும் ஒரு ஒரு இடத்துல இருந்துச்சுங்க. அந்த பிஞ்செல்லாம் நம்ம பறித்து எடுக்காமல் கொஞ்சம் நல்ல பெரிய காயாக பார்த்து நம்ம பறித்து எடுத்தாச்சுங்க. அப்படியே பறித்த காயெல்லாம் பார்த்தா ஒரு தட்டு மாதிரி நம்ம பறித்து எடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க.